பிரைஸ் லார்ட். நாங்கள் இன்றைக்கு வேறொரு டாப்பிக்கு போகிறோம். கடந்த காலங்களில் நாங்கள் சபையில் குறித்து திருச்சபைக்கு எழுதின கடிதங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு அது பிரியோசனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஃபியர், பயம், மற்றது விசுவாசம். ஸோ தேர்ஸ் எ கனெக்ஷன். பயத்துக்கும் விசுவாசத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. பயப்படுகிறவன் விசுவாசிக்க இயலாது, விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான். பைபிளில் இருக்குது, விசுவாசி பதறான். ஸோ உண்மையிலேயே கர்த்தரில் 100%, 100% விசுவாசம் வச்சிருக்கிறவன் பயப்பட மாட்டான். ஸோ நீங்கள் ஃபியர் அண்டைக்கில், பயம் அண்டைக்கில், when you look at fear, there are two kind of fears. One, that you fear for anything about your situations. If you have some health condition, if you have some financial difficulties, it could be anything. You'll be stressed out and you're worried. That's worldly fear. Sometimes we get that. But then there's another fear of the Lord. நாங்கள் தேவனுக்கு பயப்படுறது. ஸோ ரெண்டு விதமான பயம் இருக்குது. ஒன்று சிச்சுவேஷன்ஸுக்கு, சூழ்நிலைக்கு பயப்படுறது. பட் இது இன்னொன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு திடீரென்று இப்போ நான் இந்த பைபிள் ஸ்டடி கொடுத்துருக்கு, திடீர்னு ஒரு சத்தம் வந்தால் நான் கல் மாதிரி இருக்க மாட்டேன். என்னுடைய my natural reaction is to just react to that sound. இப்போ திடீரென்று இப்படி ஏதாவது இப்போ இந்த ரூமுக்குள்ளே ஏதாவது நடந்தால் நான் ரியாக்ட் பண்ணுவேன். அது இட்ஸ் ஓகே, அது நேச்சுரல் ரியாக்ஷன். But other than that, we shouldn't have any fear. So if you fear, that means, I'm not saying you're going away from God. There is some sort of damage in your faith. You need to repair it before it get worse. பிரியமான சகோதரிகளே, என் மனதில் ஆண்டவர் போட்ட பாரம் தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறது. ஸோ இன்றைக்கி நான் உங்களோட நிறைய வசனங்களை ஷேர் பண்ண போகிறேன். எப்படி நாங்கள் இதை ஓவர் கம் பண்ணலாம், ஏன் இது வருகுது, இப்படி வர்றதால எங்களுடைய வாழ்க்கையில் என்ன பாதிப்பு. இன்னும் பயப்படைகளில் நீங்கள் உங்களோட உடம்பில் அநேக விஷயங்கள் நடக்குது. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க. இப்போ டாக்டர் சொல்கிறான், ஸ்ட்ரெஸ் ஆகிக்கல பிரெயின்லேருந்து எனக்கு தெரிய ஒரு சுரப்பி ஒன்று சுரக்கு தான், சம் சார்ட் லிக்விட். அது உங்களோட பாடிக்கு கூடாது. இட் ஹார்ம்ஸ் யுவர் பாடி. ஸோ நான் இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னு யோசிச்சேன், ஆண்டவர் எவ்வளவுங்களை நேசிக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லுத்தான் பைபிளில் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க ஆண்டவர்களை நேசிக்கிறபடினால பயப்படாதே என்று சொல்கிறேன்னா அவருக்கு தெரியும் இவன் மைண்டுக்கு அது டேமேஜ் ஆகுது, இல்லை ஹார்ட்டு டேமேஜ் ஆகுது, இவனோட ஹெல்த் கண்டிஷன் டேமேஜ் ஆகுது, ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை. ஸோ ஆண்டவர் யோசித்து தான் இந்த கட்டளையில் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் திடீரென்று randomly he didn't just start writing the laws. So there's reason behind every single thing. For example, God says, you should have only one wife. There's plenty of reason because for that. ஸோ ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கல, அதுக்கு பின்னாலும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கு நாங்கள் ஹோப்ஃபுல்லி பைபிள் கூட போய்க்கல, நாங்கள் எந்த ஏரியாவில் ஃபெயில் பண்ணிக்கொண்டு பார்த்து நாங்கள் திருத்தோம். ஸோ ரிமெம்பர், பைபிள் ஸ்டடி நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நெடுக சொல்லிக்கணுவானே, இட்ஸ் நாட் ஃபார் த ஹெட் நாலேஜ். இப்போ என்னோட நிறைய தியோலஜி படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். இஃப் யூ வாண்ட் டு கெட் நாலேஜ், யூ கேன் லாக் இன் டு வெப்சைட் ஓ யூடியூப், யூ கேன் கெட் லாட் ஆஃப் மெசேஜஸ். But it's not about that. What God told me to tell you, I have to share it. Very simple. This is what's Bible study. Anyway. ஸோ இன்றைக்கு பிரியமான சகோதரி நாங்கள் பார்க்க போகிறது, இந்த ஃபியர், இந்த பயம் தேவன்கிட்ட இருந்து எங்களை கொண்டு போகுது. You might think you get closer to God because you fear you, but then rather, most cases, you go away from the godly deeds you do normally, and from the presence of God, you just run away. And once you started leaning on your own understanding, then you crumble. அவங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசித்து ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன் இந்த இது பைபிள் ஸ்டடியை. ஸோ turn with me to Hebrew chapter 2, எபிரேயர் 2ஆம் அதிகாரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். As an introduction, I'm going to read verse 14 and 15. Hebrews chapter 2, verse 14 and 15. பிள்ளைகள் தசையும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்கிறபடியால் அவருடைய மனித இயல்பில் இயேசுவும் பங்கு கொண்டார்.
அவருடைய மரணத்தினால் மரணத்தின் அதிகாரத்தை தன்னிடம் வைத்து கொண்டிருந்த பிசாசை அழிக்கும்படிக்கே. See, up until Jesus died on the cross, he had some sort of power over the dead. Not for everyone, எல்லாருக்கும் இல்லை. ஆண்டவர் இன்டர்வியூன் பண்ணுற பழைய பால பார்க்குறோம். ஹீஸ் டீலிங் வித் some sort of difficult situation, or some, many, but Satan has a power of, he had. ஜோபுண்ட பிள்ளைகளை கொண்டது யார்? Who killed Job's children? So, ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும் பிறகு, we don't know exactly what that kind of power is, but he had some sort of power over the death. Okay, ஆண்டவரும் அதை allow பண்ணியிருக்கிறார். ஸோ அவருடைய மரணத்தினால் மரணத்தின் அதிகாரத்தை தன்னிடம் வைத்து கொண்டிருந்த பிசாசை அழிக்கும்படிக்கே அவர் இப்படியான. ஸோ நாங்கள் இன்றைக்கு செய்திகளை கேட்குறோம். நானும் ப்ரீச் பண்ணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எங்களை பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இஷ்ட்ரூ. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எங்களை வாழ்க்கையை டேமேஜாக இருக்கிற வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு இஷ்ட்ரூ. நத்திங் ராங் வித் தட். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது எங்களை அழைச்சி சத்தியத்தை மேட்டாக்களை சொல்கிறது. மெனி ரீசன் தட் ஜீசஸ் கேம். ஓகே, மெயின் ரீசன் Jesus came to forgive us. எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். The name itself speaks. Jesus meaning வந்து he will redeem from our sin. He will save us from our sin. But இன்னொரு மெயின் ரீசன் நாங்கள் மறக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்த காரணம் அது இதில் இருக்குது. ஏன்னா கோஸ்பலில் இல்லை, பட் இதில் இருக்குது. கிளியராக எழுதி போட்டிருக்கு. யோவான் எபிரேயர் எழுதுகிறேன். அது எங்களுடைய வாழ்க்கை பூரா நாங்கள் மரண பயத்தில் இருந்து நாங்கள் அதிலேருந்து விடுவிக்கும்படி வந்தார். அது ஒன் ஆஃப் த பிக் ரீசன். இப்போ அந்த மீனிங் என்ன? வாழ்க்கை பூரா நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். 15ஆம் வசனம், தங்களுடைய வாழ்நாள் எல்லாம் சாவை குறித்த பயத்தினாலே அடிமைகளாய் இருந்தவர்களை விடுதலை செய்யவே அவர் இப்படியானார். ஸோ the two reasons are given here. One, to strip the authority which Satan had, to take from him and own it. He died. And there's another, there are two parts. Another reason, those who was living under fear of death, it says வாழ்நாள் புறம், in the entire life, because there's no hope. நான் ஹிந்துஸில் உண்மையாக நான் சொல்லுவேன், ஒனஸ்டாக சொல்லுவேன். இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கிறக்கான என்ன சொல்லுவேன், நான் முந்தையே யோசிக்கிறேன், நான் இறந்து போனேன், இந்த உலகத்தை விட்டு போனேன், எனக்கு என்ன நடக்கும்? Because you don't have any hope. Other than Jesus Christ, there's no other hope. There's no explanation. There's no clarity what will happen to your soul or your spirit. There's no clarity. You can search up in any religion, any books, any philosophy. There is no answer. Jesus is the only answer. அப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அப்புறம் தான் எனக்கு விளங்கிச்சுது, இந்த உலகத்தில் நான் இப்படி வாழணும், உலகத்தில் எப்படி இயேசுக்காண்டி வாழணும், அதுக்கு பிறகு எனக்கு என்ன நடக்கும்ன்ற தெளிவு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அப்புறம் வந்த. ஸோ he's separating this reason into two. First part is that he's taken the full authority, Jesus. அடுத்தது வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம், மரணத்துக்கும் ஜீவனுக்கும் அதிகாரமுள்ள அந்த திறவுகளை இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறார் நாங்கள் பார்க்கணும். அடுத்தது ஜனங்கள் பயத்தில் இருந்தாங்க. அதாவது இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆக்கள் அப்போ நாங்கள் பயத்தில் இருந்தோம். இப்போ ஜனங்கள் வந்து அவங்களுக்கு ஹோப் இல்லை. பயம் மீனிங் வந்து அவங்களுக்கு ஹோப் இல்லை, என்ன நடக்கும்னு தெரியாது. ஐம் ஷூர் when it comes to death, anybody இந்த உலகத்திற்கு யாருமே ஷேக் பண்ணுவாங்க. they might say things, okay, எனக்கு பயம் இல்லைன்னு. ஆனால் உண்மையிலே இதயத்தில் அடியாளத்தில் அவங்களுக்கு பயம் இருக்குது. ஸோ பைபிள் இஸ் always true and he always speaks about the truth. ஸோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும் பயத்தில் வாழலாம். ஸோ do we live like that? ஸோ இன்றைக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அதுதான். மரண பயம் எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. You should be always free and happy when you think about your death or your life. That's how a Christian ought to live. அப்போ பிரியமான சோதனை சவரில் இந்தியான் மெசேஜ் இருந்தான், இந்தியான் ஒரு பைபிள் ஸ்டடியாக இருந்தான். தேவன் எங்களை எப்படி நடத்துகிறார், அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? ஸோ விடுதலையாக்கவே அவர் எப்படி ஆனார். அப்போ நாங்கள் இதை மனதில் வச்சுக்கொண்டு நாங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸை காட்ட போகிறோம். ஸோ அதை நாங்கள் பார்ப்போம். ஓகே, ஸோ
முதலாவது நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். லுக், ஃபியர், அதாவது ஃபெய்த் வந்து எங்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது, ஃபெய்த் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்றது நாங்கள் பார்க்குறோம். 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம். I couldn't think of a better verse than this. 2 Timothy chapter 5. 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஓகே, முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிங்க, verse 7. ஓகே, ஏனெனில் இறைவன் எங்களுக்கு ரட்சிக்கப்பட்டார்கள், இறைவன் எங்களுக்கு பயமும் கோழைத்தனமும் உள்ள ஆவியை கொடுக்கவில்லை. So it's very clear when we claim that we are Christian, we are born again Christian, or are speaking tongue, I'm filled with the Holy Spirit. What you're trying to say is, I'm not afraid of anything. I'm not afraid of anything on this earth. Only one fear I have, that is towards the Lord. தேவனுக்கு நான் பயப்படுறோம், அதைத்தான் நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இறைவன் எங்களுக்கு பயமும் கோழைத்தனம் உள்ள ஆவியானவரை கொடுக்கவில்லை. புதிய டிரான்ஸ்லேஷனில் கிளியராக இருக்குது, ஆவியானவர் உண்டு. அவர் வல்லமை, அன்பு, தன்னடக்கம் ஆகியவற்றை கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். ஸோ இட்ஸ் வெரி கான்ட்ரடிக்டிவ். பயத்துக்கு எதிரான, அதாவது ஆப்போசிட்டானது நான் சொல்லுவேன், பவர், லவ், செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ பரிசுத்த ஆவியானவரை பெற்றவன் பயம் இருக்கக்கூடாது. நாட் ஒன்லி தட், அந்த பயம் எப்படி வராமல் இருக்குன்னு சொன்னால், அந்த சேம் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் இஸ் கெட்டிங் ரிட் ஆஃப் யுவர் ஃபியர் ஃப்ரம் யுவர் ஹார்ட் அண்ட் ரீப்ளேசிங் வித் பவர், லவ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ திஸ் இஸ் கிளியர். இன்னொரு வசனத்தை நான் எடுத்து காட்டணும், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து. Psalm 56, சங்கீதம் 53. And as I said earlier, it's all over the Bible. It's not only in the New Testament. I think this is the biggest problem in Christianity. Even Christians are worried and feared about the situation. And so is the worldly people. Okay, Psalm 56. Verse 3 and 4. சங்கீதம் 56, 3, 4. நான் பயப்படும் போது, so when I'm scared or when I have the fear, நான் பயப்படும் போது உம்மில் நம்பிக்கையா இருப்பேன். So important time, the most important time that you need to have, or one of the important time, is when you are scared of anything other than God. As I said, fear of the Lord, that's different. You should have that sort of fear. So there's something you should have and something you shouldn't have. Fear of God, you should have. Fear, you shouldn't have the worldly fear. You should get angry when the things are going wrong. Like say, if the countries are going away from God, people are going away from God, and people are making a mockery of Christianity, you should get some sort of anger. But there's another anger, personal reason. You shouldn't be angry about that. So now you have to fear, you have to have fear towards God, but situation குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. நான் பயப்படும் போது உம்மில் நம்பிக்கையா இருப்பேன். 4ஆம் வசனம் சொல்லுது, நான் இறைவனில் நம்பிக்கையா இருக்கிறேன். So it's a future tense and present tense. You have to be very, very careful when you read the verse. The verse 3 speaks about the future. எனக்கு எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் கர்த்தர்ல நம்பிக்கையா இருப்பேன். அடுத்தது, இறைவனில் நம்பிக்கையா இருக்கிறேன், நான் பயப்படும் போது உம்மில் நம்பிக்கையா இருக்கிறேன். அடுத்து, நான் இறைவனில் நம்பிக்கையா இருக்கிறேன், நான் இறைவனுடைய வார்த்தைகளை புகழ்கிறேன், அவரில் நம்பிக்கையா இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். So I will not fear, and when I'm going through problem, I won't be scared. அழிவுக்குரிய மனிதனால் எனக்கு என்ன செய்ய முடியும்? சாதாரண மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஸோ ஆக்களுக்கு நாங்கள் பயப்படக்கூடாது. some people threaten you, ஆக்களுக்கு பயப்படக்கூடாது.
சிச்சுவேஷனுக்கு பயப்படக்கூடாது, ஒன்றுக்குமே பயப்படக்கூடாது. பில்லி சூனியம், சில கிறிஸ்டியன்ஸ் ஸ்டில் பில்லி சூனியங்கள், மந்திரவாதம், அவங்க எனக்கு விச் கிராஃப்ட் எதை செய்யிட்டாங்க பிரதர், இதுலாம் நம்புறாங்க. சாத்திரம் பார்க்குறது, they believe in all kind of thing. It's clear proof they still haven't been delivered by the Lord. It's not Lord's fault, it's their fault. Proverbs chapter 3 verse 5. நீதிமொழிகள் 3 அடுத்த புத்தகம். In case you don't know, it's next to Psalm. சங்கீதத்துக்கு அடுத்த புத்தகம் வந்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Psalm 3 verse 5. I want to show you lots of verses today. நிறைய வசனங்களை காட்டணும். ஓகே, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வை. It's very important to have faith with your whole heart. Why? There's a reason. நீங்கள் வந்து இடையில ஒரு 70% உங்களுக்கு நம்பிக்கை, 30%, அந்த 30% will grow. அது பெருசாக வரும் ஃபியூச்சரில். ஸோ யூ ஹாவ் டு ஆல்வேஸ் ஹாவ் த டோட்டல் பர்ஃபெக்ட் ஃபெய்த் இன் யுவர் ஹார்ட். உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வை, உன் சொந்த அறிவிலே சாய்ந்திராத. அடுத்ததுங்களோட வாழ்க்கையில் ஏன் கணக்கு பிரச்சனையில் மேற்கொள்ள இல்லாமல் இருக்குது? ஏன் மேற்கொள்ள இல்லாமல் இருக்குது? We just suddenly rely on our own intelligence. Then you make it even more worse problem. So you create more problem. You make it worse. எல்லாத்தையும் மெஸ் பண்ணி இருக்கிற பிரச்சனையை விட கூட போயிடும். நான் இந்த வாழ்க்கையில் அப்படி நிறைய செய்கிறது, நிறைய விஷயங்கள் நான் கற்றுட்ட ஆலோசனையை பார்க்காம, பைபிளில் பார்க்காம, ஆக்கள்கிட்ட ஆலோசனை கேட்காம, எந்த சொந்த முடியாது, ஐ ஆம் ஸ்மார்ட், ஐ கேன் டேக் டெசிஷன் அண்டு கடைசியில் அது பிறகு பெரிய பிரச்சனைலாம் முடிஞ்சிருக்கு. ஸோ whenever you lean on your own understanding, சொந்த அறிவில் நீங்கள் சார்ந்து கேட்கல, it's a disaster. I'm not saying you shouldn't use your intelligence, you shouldn't use your brain, but you have to give your thoughts, your decision, your future plans, everything into a reliable hand, capable hand, which is Jesus' hand. அடுத்த பாருங்க, 5-6 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உன் வழிகளில் எல்லாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஃபேமஸான வேர்ஸ், உன் வழிகளெல்லாம் நீ அவரை ஏற்றுக்கொள். Accept him. Whatever he says, accept him. அவரோட பாதைகளை நேராக்குவார். Then he will straighten your crooked paths. ஓகே, இப்போ ஒரு சிச்சுவேஷன், டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த சிச்சுவேஷனில் எப்படி இயேசு கிறிஸ்து இந்த மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணுறார். உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி, லூக்கா 5ஆம் அதிகாரம். I love this incident. எனக்கு இந்த இன்சிடென்ட் சரியாக பிடிக்க வேண்டாம். இது perfect example of what we just read. Proverbs chapter 3 verse 5 and 6. அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறபடினால நான் அதை வாசிக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்சிடென்ட் வந்து பேதுரு இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற இன்சிடென்ட். Luke chapter 5, லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் சீமோனுக்கு சொந்தமான படகில், 3ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், chapter 5 verse 3, Luke. அவர் சீமோனுக்கு சொந்தமான படகில் ஏறினார். அவர் அந்த படகை கரையிலிருந்து கொஞ்சம் தள்ளிவிடும்படி சீமோனிடம் கேட்டார். பின்பு அவர் படகில் உட்கார்ந்து மக்களுக்கு கற்பித்தார். ஓகே, he was preaching. அவர் ப்ரீச் பண்ணி முடிய, அவர் பேசி முடிந்த பின் சீமோனிடம், படகை தண்ணீருக்குள் ஆழமான பகுதிக்குள் கொண்டு போய் மீன்களை பிடிக்கும் படி உன் வேலைகளை போடு என்றார். அதற்கு சீமோன், ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டோம், ஒன்றுமே பிடிபடவில்லை. ஆயினும் நீர் இப்படி சொல்வதனால் நான் வேலைகளை போடுகிறேன் என்றார். It's a perfect picture when you rely on your muscles. Peter thought he can catch something. So Bible clear-ஆக சொல்லுது, இரவு முழுதும் அவன் பிரயாசப்பட்டான். நீங்கள் இதை ஈஸியாக வாசிக்கிறீங்க. மீனவர்களுக்கு, பேதுருவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அங்கே மீன் கிடைச்சாத்தான் டேக்ஸ் பே பண்ணலாம், அங்கே ரோமன்ஸுக்கு டேக்ஸ் பே பண்ணலாம், ஒய்ஃபை ஃபீட் பண்ணலாம், ஃபேமிலியை பார்க்கலாம், ரெண்ட்டோ வரவோ அது பே பண்ணலாம். அப்போ ரெண்ட் இருந்துருக்குது, சாப்பாடு தேவை, everything. He was depending on this fishing.
பட் இட் ஃபெயில்டு. இது ஃபெயில். இந்த ஹோல் திங் வந்து முழு சம்பவம் இயேசு கிறிஸ்துக்கு முதலே தெரியும் இப்படி நடக்க போகுது. அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து அதை அனுமதிச்சார்? இது என்ற கேள்வி. இந்த செக்ஷனை வாசிக்கு முதலாவது பேதுருவுக்கு ஏன் இப்படி, பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி இதுக்கு முதல் தெரியாது. இட்ஸ் நாட் கில்ட்டி. ஸோ ஏன், why he allowed this situation? There's only one reason. Because he knew he was going to use Peter in the future. He's going to be one of the prominent, one of the major leader going to be in the future. He knows that. He will be in the future. He's going to do great ministry. He's going to even die for him. He knew everything. So, பேதுருவுடைய இதயத்தில் விசுவாசத்தை கூட்டுறதுக்கு, maybe he had some sort of faith in God. Jesus மீட் பண்ணாலும், Jewish people are like that. முதலே அவங்க இப்போ இயேசுக்கு வர முடியும், அவங்க வந்து they believe in Torah, they go to synagogue. அப்போ அப்படியா நம்பிக்கை இருக்குது. But he won't repair that. Jesus Christ வந்து சொல்கிறார், look, I am here to do something extraordinary. Not even like Elijah, Elisha, not even like Hezekiah. There's something far better. I'm here. So Jesus ஒரு இடத்துல சொல்கிறார், look, சாலமோனை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். He's saying that. ஆலயத்தை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். So what he's trying to say, I'm bigger because he's son of God. அப்போ இவனோட வாழ்க்கையில் சீமோனை சந்திச்சு அவனோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இவனை பயன்படுத்துறதுக்கு முதலாவது அவனோட வாழ்க்கையில் தேவையான ஃபெய்த். So look at this, and the Proverbs வாட்ச் மாதிரி he was like trying to catch fish. Maybe நான் பிக்சர் பண்ணுறேன், போட்டு அங்கே கொண்டு போகிறது, அப்புறம் இங்கே கொண்டு போகிறது, வேலையை அங்கே கொண்டு போகிறது, he's putting on the left, right, deep, எல்லா இடம் போட்டால் சரி வரையில். He's saying whole night, முழு இரவும் ட்ரை பண்ணுறார். But then one thing நீங்கள் நோட் பண்ணி சொன்ன amazing thing, this Jesus, he never was a fisherman. இவர் வந்து இதுக்கு முதல் மீன் பிடிக்கவே இல்லை. இயேசுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. Suddenly come and say, do as I tell you. நான் சொல்கிறபடி நீ செய் என்ற. Do you know how much faith you need to have? Some stranger coming, he hasn't got any experience. ஒன்றுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு ஆள் வந்து உங்களுக்கு சொல்கிற எப்படி செய்ய. That is a total dependent faith. 100%, because there's no proof, there wasn't any miracle in front of him, nothing was there, he didn't see anything, he relied on him 100%. 100% இயேசு கிறிஸ்துக்கு அவன் சொல்கிறான் பாருங்க. அதற்கு சீமோன், ஐயா சார், இரவு முழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டோம், எஸ் ஒன்றும் கிடைக்கல, பட் இதை நான் கொஞ்சம் ஆட் பண்ண விரும்புகிறேன், if you allow me, but I believe you, I believe your word, and I'm going to cast the net one more time because you said so. ஸோ முதலாவது நாங்கள் பார்க்கணும், வாழ்க்கையில் விசுவாசம் வர்றது இதில் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று his commandment or his word, தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு அப்படியே நிபந்தனையெல்லாம் கீழ்ப்படியணும், which he has done. Peter didn't say, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் கஷ்டப்படாமல் இரவு முழுவதும் இப்போ நான் செய்ய போகிறேன், what difference going to make, same sea, same boat, same people, same situation, எல்லாம் என்ன இதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு he didn't question him at all. நானுண்டா கணக்காக கேள்வி கேட்டுப்பேன், அவன் கேள்வியே கேட்கல. திஸ் இஸ் த ஃபெய்த். ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது, ஆண்டவர் சொல்லுகளே செய்வோம். ஸோ ஒன்று முதலாவது தேவண்ட வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிங்க. அடுத்தது he thought, that's it, my ambition or my desire, my attempt is failed. ஸோ ரெண்டை நீங்கள் ரியலைஸ் பண்ண, உங்களால் இயலாது, என்னால் இயலாது, உங்களால் இயலாது சில சிச்சுவேஷனை சந்திக்கிறது. இது ஒரு சரியான ஒரு பாரதமான சிச்சுவேஷன். ஸோ யூ ஹேவ் டு ரெக்கக்னைஸ் தட், like we read in Proverbs, என்னால் இயலாது. I'm going to totally depend him. I'll be totally depending on God, Jesus. That's it. Then you'll be succeeded. God never fails. ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கான்னு பைபிளில் சொல்லுது. அவர் தன்னை தேடுகளுக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஓகே, ஸோ தேவன் அதை வாய்க்கப்படுவார். தென் அவர்கள் அப்படி செய்த போது பெருந்தையான மீன்களை பிடித்தார்கள்,
அதனால் அவருடைய வலை கிழிய தொடங்கியது. எனவே வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி மற்ற படகில் இருந்த தங்கள் பங்காளிகளுக்கு சாயை காட்டினார்கள். அவர் வந்து 2 படகுகளை மீன்களால் நிரப்பினார்கள். படகு நிறைந்திருந்ததால் அவை அமலத் தொடங்கின. ஸோ he didn't see this before. இப்படி ஒரு ப்ரொமிஸை இயேசு சொல்லியிருந்தாண்டா, நான் இப்படி செய்ய போகிறேன், நான் உனக்கு நெட்டை காசு, உனக்கு இப்படி மீன் வரும், டு யூ பிலீவ் தேட், அதை நீ விசுவாசிக்கிறாயா? இயேசு ஒன்றுமே சொல்லல. திஸ் இஸ் த ஃபெய்த். இன்றைக்கு நாங்கள் என்ன கேட்குறோம், நிறைய ஜனங்கள் சர்ச்சில் ஷோமிய சான், ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறோம், ஆண்டவருக்கு இது சித்தம் பண்ணணும், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தும். He didn't say anything. That is the faith. நாங்கள் கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். தோமாக்கு இயேசு சொல்கிற, நீ என்ன கண்டபடினா விசுவாசிக்கிற, பட் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஸோ படகு வந்து நிரம்பி அமலத் தொடங்கிட்டு, சீமோன் பேதுரு இதை கண்டபோது இயேசுவின் பாதத்தில் விழுந்து, கர்த்தாவே என்னை விட்டு போய்விடும். ஸோ ஃபெய்த்தின் அடுத்த குணம், முதலாவது ரெக்கக்னைஸ் பண்ண வைக்கும், எந்த செயல், எந்த அறிவு, எந்த மசில் பவர் இஸ் நத்திங் என்றதை உங்களுக்கு உணர்த்தும். அடுத்தது தேவனோட கட்டளை தான் இம்போர்ட்ன்ற உணர்த்தும். அடுத்தது நான் யார், who am I? It will make you identify what status you are in, what situation, what kind of man you are. The faith only will reveal. ஸோ இயேசு ஒன்றுமே சொல்லல, நான் பாவம் நிறைந்த மனிதன் என்றார். ஏனெனில் அவனும் அவனுடைய இருந்த எல்லாரும் தாங்கள் பிடித்த மீன்களை கண்டு வியப்படைந்தார்கள். அப்படியே சீமோன் பங்காளிகள் செபதேயுவின் மகன் யாக்கோவும் யோவானும் வியப்படைந்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனிடம், பயப்படாதே. There you go, that word appears again. Do not fear. பயப்படாதே, நீ இப்பொழுது தொடக்கம் மனிதர்களை பிடிப்பவனாக. அடுத்த குணாதிசயம் விசுவாசத்தில், it will get rid of your fear. So you learn about fear. என்ன செய்யும்ன்றது. இப்போலிருந்து நீ எனக்கு ஊழியம் செய்வாய். மனிதர்களை பிடிப்பானா, மனிதர்களுக்கு சத்தியத்தை சொல்லி தேவன்ற ராஜ்யத்துக்கு நீ அவளை சேர்ப்பாய். ஸோ பிரியமான சகோதரர்களே, இதிலேருந்து நாங்கள் லேர்ன் பண்ணது, ஃபெய்த்ன்றது வந்து டோட்டல் 100% டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பயத்தின் மத்தியிலும் ஒரு சிச்சுவேஷன், பேரான சிச்சுவேஷனான டைம்லையும் நாங்கள் அவரை நம்புறது சரியான இம்போர்ட். அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் மேத்யூ சாப்டர் 4, மத்தேயு 14ஆம் அதிகாரம். சேம் பர்சன் பாருங்க, அதே யார், மத்தேயு 14, மேத்யூ சாப்டர் 4 verse 27. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு என்னோட கூட திருப்பிக் கொள்ளும். சாரி, 14ஆம் அதிகாரம், 4 14, சாரி, மன்னிக்கணும், சாப்டர் 14. ஓகே, படகு வந்து உங்களுக்கு தெரியும், அந்த புயல் அடித்து அந்த படகு ஆட தொடங்கிச்சு. அப்போ அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. பிகாஸ் நடுக்கடலில் இப்படி நடந்த, ஆற்றுல கடலில் இப்படி நடந்த எப்படி இருக்கும். ஸோ verse 27 சொல்லுது, இயேசு கிறிஸ்து அந்த verse 26, இரவில் 4ஆம் சாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடம் போனார். அவர் கடலின் மேல் நடப்பதை சீடர் கண்டபோது அவர்கள் தீலடைந்து, அது ஒரு பேய் என்று சொல்லி பயத்துடன் சத்தமிட்டார்கள். உடனே இயேசு அவரிடம், தைரியமாயிருங்கள், நான் தான், பயப்பட வேண்டாம். There you go, that word appear again. பயப்படாங்க, நான் தான், இட் இஸ் மீ. ஸோ இது ஒரு அடுத்த சிச்சுவேஷன், ஒரு இக்கட்டான நிலை, உயிருக்கு ஆபத்து வரப்போகுது. அந்த சிச்சுவேஷனில் அவங்க பயப்படுறாங்க. யூ ஷுடம், ஜீசஸ் சொல்கிறார், நோ யூ ஷுடம், when I'm with you, I'm coming towards you, நான் உங்கள்கிட்ட வார், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ பயமன்ற அந்த சிச்சுவேஷன், வாழ்க்கைன்ற படகுல பயமன்ற அந்த சிச்சுவேஷனில் இயேசு கிறிஸ்து ஏறினா எல்லாமே சரியாக போயிடும். லுக் வாட் ஹேப்பன்ஸ். அப்போ அவர் பயப்படாது என்றார். அதுக்கு பேதுரு, ஆண்டவரே நீதான் என்றால் நானும் தண்ணீரில் நடந்து உம்மிடம் வரும்படி சொல்லும் என்றார். His faith is so far better.
பேதுருவோட ஃபெய்த் சரியான சொல்லுவாங்க. அவன் ஒரு ஆள் தான் சொல்கிறான். பேதுரு தான் சொல்கிறான், லோக் நீரை ஆனால் நானும் இந்த தண்ணியில் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்றார். அப்பொழுது அதுக்கு இயேசு வா கம் 29 சொல்கிறார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு வெளியே இறங்கி தண்ணீரின் மேல் நடந்து வந்தான். See, the problem is, even though you have faith, sometimes what happens is you go under the water of sorrow or fear. ஆனால் அவன் காற்றை கண்டபோது பயமடைந்து, he was focusing on Jesus, but he started looking at the situation. கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்று கதறினான். அதுக்கு உங்களுடைய ஆண்டவர் சொல்யூஷன் வச்சிருக்கிறார். But if I'm a faithful believer, something happened, then I slipped. I have this fear, anxiety, then you will see a hand that coming to rescue you. The water of sorrow, the water of problem. தண்ணீர் என்ற அந்த பிரச்சனைக்குள்ள ஜீசஸ்ன கை வந்து உங்களை தூக்குறத நீங்கள் உணர்வீங்க. உடனே இயேசு தனது கையை நீட்டி, பைபிள் கிளியர் சேஸ் his hand, அவனை பிடித்தார். விசுவாசம் குறைந்தவனே நீ ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். So when you don't have faith, this is what happens. You look at the situation, you're scared and you think something going to happen to me. Let me ask you this. How many times you're scared of a situation or something? You check yourself. உதாரணத்துக்கு 100 தடவை நீங்கள் பயப்பட்டீங்கன்னு சொன்னா, none of them happen to you. It's just a fake thing. It's in your brain, it's in your mind. You're worried about so many things. It didn't happen. But sometimes you're not scared of certain things, but that happened to you. அவங்களுக்கு சில நடந்திருக்கும். So 99 of things out of 100, 99 of things you feared, நீங்கள் பயந்தது உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கா? அப்படியே செக் பண்ணி பாருங்க. So all these things, the situation come into damage only one thing, your faith. So you need to be strong. Okay. அடுத்தது, கோட்ன்ற பிரசன்ஸ், கர்த்தர்ட்ட பிரசன்ஸ் எங்களோட இருந்தால் தேவன் எங்களை பயத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். Psalm 23, சங்கீதம், ஃபேமஸான வேர்ஸ், உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்ஸ். Psalm 23, சங்கீதம் 23ஆம் அதிகாரம். Psalm 23 verse 4, சங்கீதம் 23:4 இப்படி சொல்லுது பாருங்க. மரண நிழலின் பள்ளத்தாக்கி கூடாக நான் நடந்து போகிற போதும் நான் ஒரு தீமைக்கு பயப்பட மாட்டேன். David was hiding in caves, hiding under tree, hiding, always he was hiding. Most of his life he was hiding. He was running away from Saul, he was running away from Absalom, which is his own son. கணக்கு எதிரிகள், பலஸ்தீனியன், நிறைய விஷயங்களால அவன் ஓடுறான். வாழ்க்கை பூரா ஓடினான். ஓடித்தான் சங்கீதங்கள் எழுதியிருக்கிறான். அப்போ அவன் இருந்த இடங்களெல்லாம் இருட்டானது. குகைகளுக்குள்ள லைட் இருக்காது. ஓகே, நெருப்பு பந்தம் வச்சிருந்தாலும் they try to hide. எப்படி இருட்டுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கணும், ஏன்னா ஆக்களுக்கு எதிரி கண்டுகொள்ளக்கூடாது. And there's another dark side is the shadow of death. அதுவும் இருட்டு தான். So he was so worried about dying that my son's going to kill me, my enemies, Palestine, what a பேர் என்ன தேடுறாங்க, என்ன கொல்ல போறாங்க. So he used the word death so many places. So அடுத்த இந்த இருட்டான சைட் வந்து மரண நிழல் பள்ளத்தாக்கி கூடாக நான் நடந்து வரேன். That's why he's using valley. Because when he go through the valley, again the mountain covered him and his darkness. So what he's trying to say, someone can ambush him. ஒளிச்சிருந்தவனை தாக்கலாம். So everywhere he goes, there's a chance that someone could attack him. But மரண நிழந்த பள்ளத்தாக்கு, of course அவனுக்கு தாவீதுக்கு அந்த பயம் இருந்து, நான் நடக்கிற போதும் நான் ஒருபோதும் தீமைக்கு பயப்பட மாட்டேன். When he wrote Psalm 23, he decided. That's why he's writing it. Whatever he felt, whatever he promised to God, he's writing it. So சங்கீதம் 23 எழுதுறான், எஸ், நான் பயப்பட மாட்டேன், இனிமேல் பயப்பட மாட்டேன்.
நான் ஒரு தீமைக்கும் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் நீர் என்னுடன் கூட இருக்கிறீசி. அந்த படகுல இயேசு இருந்தார். பீட்டரோட படகுல இயேசு இருந்தார். தாவீதோட தேவன் இருந்தார். ஸோ அதில் அவன் சொல்கிறான், லுக், நீர் as long as you are with me, I am not going to be scared of anything. நீர் என்னுடன் கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது என்று அந்த இடத்துல அவன் சொல்கிறான். ஸோ பிரிவான சவரியில் தேவனில் வச்சிருக்கிற செக்யூர் faith will remove the fear. அடுத்தது 1 யோவான் 4 அதிகாரம், 1 John chapter 4. I want to show you another verse quickly. 1 John chapter 4 verse 18. Look, இதில் இருக்கு 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனம். இப்படிப்பட்ட அன்பு இருக்கையில் பயத்துக்கிடமில்லை. ஸோ நாங்கள் தேவனை நேசித்தோம்னு சொன்னால் பயப்பட மாட்டோம். இப்படிப்பட்ட அன்பு இருக்கையில் பயத்துக்கு இடமில்லை. ஏனெனில் முழு நிறைவான அன்பு பயத்தை விரட்டிவிடும். ஆனால் பயம் தண்டனை தீர்ப்புடன் சம்பந்தப்படுகிறது. எனவே பயப்படுகிறவன் அன்பில் முழு நிறைவு பட்டவன் அல்ல என்று காட்டுகிறார். இந்த 2 commandments, the great commandments, love your God with your whole heart, with your whole mind, with your whole strength, எல்லாத்தோடையும் தேவனை நேசி என்று இருக்கு. அடுத்த 2வது அதுக்கு ஈக்குவலான அடுத்த commandment வந்து love your neighbors as you love yourself. உங்களை நீங்கள் நேசிக்கிற போல மற்றவனை நேசிங்கன்னு பைபிள் சொல்லுது. இது ஜீசஸும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறார். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். whatever Jesus pointing out is very important. மிச்சம் எல்லாம் இம்பார்ட்டன்ட், பட் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜீசஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டணும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுன்னு சொன்னால், நீங்கள் அன்பில் செக்யூராக, the problem, another problem, you are scared of the situation because you are not secured. நீங்கள் தேவனுடைய அன்பில் இன்னும் செக்யூராக இல்லை. பைபிள் கிளியராக சொல்லுது, நான் சொல்லல. எனவே பயப்படுகிறவன் அன்பில் முழுநிறைவு பெற்றவன் அல்ல என்று காட்டுகிறோம். ஸோ பிரியமான சகோதர சகோதரியில் இவ்வளவு வசனத்தை நான் எடுத்து காட்டின காரணம், என்னோட வாழ்க்கையில் நாங்கள் வந்து இப்படியான பயத்தை நாங்கள் ஆற்றோம். கடைசி ஒரு வசனத்தை காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். Psalm 34, சங்கீதம் 34 4 வசனம். Turn with me to Psalm again. அதில் நாங்கள் கணக்கு வசனங்கள் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 34 அதிகாரம். நம்ம Psalm வந்து prophetic book. It's not only songs. It's also a prophetic book. தீர்க்கதரிசன புத்தகம். சங்கீதம் 34:4. Psalm 34:4. Note this. நான் கர்த்தரிடம் உதவி தேடினேன், அவர் எனக்கு பதிலளித்தார், அவர் என்னுடைய எல்லா பயங்களிலிருந்தும் என்னை விடுவித்தார். So you have to write this down and memorize. இந்த வசனத்தை கோப்பிலேயோ நோட் புக்கில் எழுதி இதை மெமரைஸ் பண்ணுங்க. நான் கர்த்தரிடம் உதவி கேட்டால், அவரை தேடினால், அவர் எனக்கு பதிலளிப்பார். அந்த பதில், அவர்கிட்டமிருந்து வர பதில் என்னை எல்லா பயங்களிலிருந்தும் விடுவிக்கும். திஸ் இஸ் த ஃபெய்த். ஸோ தேவன்கிட்ட நாங்கள் சரணடைவோம் 100%. I know we are all believers, but isn't that true? ஸோ நாங்கள் கவர் பண்ணுற டாபிக் எல்லாமே ப்ராக்டிக்கல் லைஃப், நாங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள். It's not like I'm not preaching some sort of theology, இந்த ஹீப்ரூஸ், கிரீக், அதில் இது வந்து எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயம். அதைத்தான் ஜீசஸ் டீச் பண்ணுறேன், அதைத்தான் நாங்கள் சகோதரர்களும் சபையில் டீச் பண்ணுறோம், இதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ தேவன் தாமே எங்களுக்கு உண்மையாக கிருபை செய்வாரா. நாங்கள் இந்த வசனங்களை வாசித்தோம். தேங்க் காட் ஃபார் த பைபிள். எங்களுக்கு வேதம் கற்று கொடுத்துருக்கிறார். தேங்க் காட். இது இல்லாட்டி தாவீது சொன்ன மாதிரி நானும் நீங்களும் தூக்கத்தில் அழிஞ்சிருப்போம். உங்களுடைய வேதம் என்னுடைய மனமாட்சியாக இருந்திராவிட்டால் நான் தூக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். லெட்ஸ் ப்ரே. நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தராமங்களுக்கு உதவி செய்வாரா. கர்த்தாவே, இந்த நேரம் ஆண்டவரே சுவாமி, நீ நியமித்த நேரம் சுவாமி, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்குறோம் ஆண்டவர். எவ்வளோ தூரம் எங்களோட வாழ்க்கையை அப்பியாசிக்கிறோம்ன்றது எனக்கும் உமக்கும் தான் தெரியும் ஆண்டவரே. இதை நான் உண்மையாய் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல உதவி செய்யும். இது உண்மையாய் ஆண்டவரே கர்த்தாவே, எந்த நிபந்தனையும் இல்லாமல் கேட்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு பலன் கொடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. கொழுந்து விட்டு எரிகின்ற தீபங்களாக எங்கு போனாலும் ஆண்டவரே சாட்சி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக
விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக என்ன நிலை வந்தாலும் அசையாமல் ஆண்டவரை கத்தாவை கற்பாறையிலே ஆண்டவரை தம்முடைய வீடுகளை கட்டின மனிதர்களுக்கு ஒப்பாக அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். யாராவது ஆண்டவரை விசுவாசத்தில் ஆண்டவரை தளம்பி இருந்தால் நீர் உறுதிப்படுத்தும், ஏதாவது செய்யும் ஆண்டவரை. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் உண்மை பிரியப்படுத்த முடியாத விதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே தேவனே ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவர். உடைந்து போயிருக்கின்ற குடும்பங்கள் ஆண்டவர், உடைந்து போயிருக்கின்ற வாழ்க்கையில் உடைந்து போயிருக்கின்ற ஆண்டவரே சுவாமி மனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ மறுசீரமைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவில் விசுவாசத்தை இன்னுமாய் வர்த்திக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. God bless you. நன்றி.